அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 4க்காக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இருந்து 35 கேள்விகளாக தினமும் பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. காங்கிரஸின் முதற்கட்டத்தை ஏன் போர்க்குணமிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர்? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. காங்கிரஸின் முதல் கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தியது. இது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த கூற்று தான் சரி. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தியது என்பது தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர், இது தவறுதான். ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார். இது தவறுதான். 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்றாகும். இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது எந்த நிலையில்? இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நிலையில் அல்லது அளவில் என்பது சரியான ஒன்று. சரியான கூற்றினை தேர்வு செய்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கினை அடைவதற்கு குறிக்கோளாக கொண்டது. மேலும் அது 2022ஆம் ஆண்டிற்குள் விருப்பமுள்ள ஊரக மக்கள் அனைவருக்கும் தூய்மையான சமையல் வசதி என்ற இலக்கினை அடைவதையும் குறிக்கோளாக கொண்டது. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதில் 1 மற்றும் 2 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1 சரி, அதாவது அனைவருக்கும் வீடு என்ற இலக்கினை கொண்டது. 2வது கூற்று பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றாகும். தமிழ்நாட்டிற்குரிய மின்னாற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது எது? அப்படி ஆப்ஷன்ல தமிழ்நாட்டிற்குரிய மின்னாற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது அனல் மின் நிலையம் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு, குடல் நோய், காய்ச்சல், கக்குவான் இருமல், அடித்தொண்டை அலர்ச்சி. இதில் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு, ஜி செல்லா இனங்கள், குடல் நோய் காய்ச்சல், சால்மோனல்லா டைபி, கக்குவான் இருமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்டிடெல்லா பெர்டுஸ், அடித்தொண்டை சுழற்சி, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். இந்தியா அமெரிக்கா இடையேயான H1B விசா என்பது என்ன? H1B விசா எதுக்காக கொடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட திறன்மிகு பணியாளர்களுக்காக H1B விசா தரப்படுகிறது. உழவர்களுக்கு உதவும் வலை இணையதளம் என்னவாகும்? உழவர்களுக்கு உதவும் வலை இணையதளம் அக்மேக்நெட், ஏஜி மேக்னெட் என்பது சரியான விடை. கலப்பு பொருளாதாரம் எதை குறிக்கிறது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுவதால் தான் கலப்பு பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இதுல யார் தலைவர்? அப்படி ஆப்ஷன்ல 2வது நிதிக்குழு கே சந்தானம், 7வது நிதிக்குழு சேலெட், 12வது நிதிக்குழு சி ரங்கராஜன். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. மேக் இன் இந்தியா திட்டம் நோக்கம் என்ன? மேக் இன் இந்தியா திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல் என்பது அதனுடைய நோக்கமாக உள்ளது. பின்வரும் கூற்றுகளில் கோகலேயை பற்றி தவறான கூற்றுகள் எவை? தவறான கூற்று
இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலில் இவர் ஒரு மிதவாதி, ஆனால் சமூகம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் தீவிரமானவர். இவர் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் விரும்புபவர். இதுவும் சரிதான். இவர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர். இவர் மேற்கத்திய நாகரீகத்திற்கு எதிரானவர். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 3, 4 மட்டும் வந்து தவறான கூற்றாகும். பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார்? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு கூறியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரியான விடை. கூற்று 1937 இருந்து 1947 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணமாகும். முஸ்லிம் லீக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது. காரணம், நவீன பாகிஸ்தானில் அரசியல் மற்றும் மத கருத்துக்கள் ஒன்றிணைந்து இருந்தன. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, சரியான ஒன்று கூற்று. காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் வந்து சரியான விளக்கம். காரணத்திற்கான கூற்றுங்கிறது சரியான விளக்கம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது. ஏன்னு பாருங்க. தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதனால் எதிர்த்ததுன்னா அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது என்பதால் எதிர்த்தது. CN அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? அண்ணாதுரை முதல் மந்திரியாக பொறுப்பேற்ற ஆண்டு 1967 ஆண்டாகும். பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணி வாழ்க்கை தரம் உயருதல் என்பது சரியான ஒன்று. தமிழ்நாட்டில் சேவை தருவதில் முதன்மையான முகமை. ஆப்ஷன்ல எந்த முகமைன்னு பாருங்க, TNEGA என்பது சரியான விடை. இயலமைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில் இயற்கை சார்ந்து அமைதல் நிலங்களை 5 பெரும் பிரிவுகளாக வழங்குகிறது. பின்வருவனவற்றை அதை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி என்ன வரும்? மலைகள் பகுதி, முல்லை காட்டுப்பகுதி, மருதம் வளமான பகுதி, நெய்தல் கடல் பகுதி. ஆப்ஷன் பி வந்து சரி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். ஆப்ஷன் டி தான். சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச பொதுவுடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு என்ன திட்டம் என்று பெயர்? சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் பொதுவுடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? ஆங்கிலேயர் காலத்தில் தி இந்தியா என்ற செய்தித்தாள் தான், தமிழ் செய்தித்தாள் தான் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை என்ன உவமை? அதற்கு தொட்டனை தூறும் மணற்கேணி என்பது சரியான விடை. அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா தலையாய அறம் என்று வள்ளுவர் கூறுவது பகுத்துண்ணுதல் என்பதாகும். தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எது? இதுல வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை நொச்சி கைக்கிளை பாடான் பொதுவியல் அப்படின்னு பார்த்துருப்போம். தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்திணை காஞ்சி திணை ஆகும். பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்க பெற்றது எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது? ஆப்ஷன்ல பாருங்க, அது எந்த போர்னா கிர்கி போர் மூலம் முழுமை பெற்றது. தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க, ஐயா காமராசர் அவர்கள். பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அவருக்கு ஏன் மரண தண்டனை விதிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் சதி வழக்கிற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்னென்ன?
இதில் வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு, குத்தகைக்காரர்களின் உரிமைகள், நில உடைமை உச்சவரம்பு என்பது கிடையாது. ஆப்ஷன் டி 1, 2, 3 கூற்று நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை ஆகும். கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்றை குறிப்பிடவும். பிரதான செயல்பாடு அல்லாதது, இதுல வரிகள், நிகர வருமானத்தினை மத்திய மற்றும் மாநில அரசு இடையில் விநியோகிக்க பரிந்துரைப்பது, மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்வது, பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கைகளை பரிந்துரைகளை வழங்குவது, நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டத்தை வகுத்தல் என்பது நிதி ஆணையத்தின் செயல்பாடு அல்லாத ஒன்றாகும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. கட்சி தகவல் தடுப்பு சட்ட விதியின் கருத்துப்படி கூற்று பாருங்க, சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். எஸ் என்னன்னு பாருங்க. காரணம், சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆர் மற்றும் எஸ் இரண்டுமே உண்மை என்பது சரியான விடை. கீழ் காணப்படும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும். இதுல பஞ்சாயத்து ராஜ் குழு சார்ந்து. ஆப்ஷன்ல எல்எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். அடுத்தது ஜிவிகே ராவ் குழு கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு. அடுத்த ஒன்று பல்வந்தராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம். அடுத்தது அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்தல். இதுல ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். பின் வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? கட்சி பெயர், தேர்தல் நிதி, தேர்தல் அறிக்கை வழங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் சின்னத்தை வழங்குகிறது. கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. ஆப்ஷன்ல இதுல பார்த்தீங்கன்னா 2 மட்டும் என்பது, அதாவது அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை என்பது சரியான ஒன்று. உலகின் மிக நீளமான கடற்கரை இந்த நாட்டில் உள்ளது. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் என்பது சரியான விடை. இந்தியாவின் வனவிலங்கு சரணாலயங்களை அதன் மாநிலங்களுடன் பொருத்துக. இதில் அப்படி பாருங்க, பித்தர்கனிகா, நோக்ரெக், டால்மா, பொன்ட்லா. ஆப்ஷன்ல பித்தர்கனிகா ஒடிசா, நோக்ரெக் மேகாலயா, அடுத்தது டால்மா ஜார்க்கண்ட், பொன்ட்லா கோவா. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 35 கேள்விகள் ஜிகே ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.